ஹலோ கைஸ் வெல்கம் டு த வீடியோ. நான் தான் வைஷ்ணவி. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதர் டீம் பீஸ்ட் ஐ டீம் பீஸ்ட் கேர்ள்ஸ் அப்படின்ற மான்வாவோட எபிசோட் 46th எக்ஸ்பிளனேஷன் தான் கைஸ் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட சாப்டர் எல்லாம் பார்க்கலனா பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த ஒரு சாப்டர் புரியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு இப்போ புதுசா வரீங்களா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கான வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நண்பா அந்த கொரில்லா மெத்தட் எனக்கு தெரியல அப்படி சொல்லிட்டு கேட்டதுக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. மறைஞ்சிருந்து தாக்கக்கூடிய மெத்தட் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. நான் இன்னைக்கு ஒரு புது விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டேன் உங்களால. ரொம்பவே நன்றி. சரி, ஓகே கைஸ், வளவலன்னு பேசாம வாங்க நம்ம டைரக்ட்டா கதைக்குள்ள போலாம். இது விகே மேங்காஸ் தமிழ். சப்போர்ட் பண்ணுங்கண்ணா. இந்த ஒரு சாப்டரோட ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா லிட்டில் கேப்டன் ஒயிட் டி-ஷர்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றா அப்படின்னா, லைவ் ஸ்ட்ரீம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மாஸ்டர் நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பவரை காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா 2 பேர் ரேஜ் மோட்ல இருக்காங்க. ஏய் ஜூனியர், ஒழுங்கு மரியாதையா வந்து பாத்தீங்கன்னா குடுத்துட்டு போயிரு, இல்லைன்னா நீ தான் அனாவசியமா வருத்தப்படுவ. உனக்கு கடைசி சான்ஸ் தரேன். எதா இருந்தாலும் ஒரு டேய் எதுவா இருந்தாலும் உன்னால 5th லெவல் அவைக்கின்னு அடைஞ்ச ஒரு சீனியர் அட்டாக் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு பழைய பஞ்சாங்கத்த போட்டுக்கிட்டு இருக்கியா? நம்ம ஹீரோ டேய் வாடா மொத அடிச்சுட்டு வாய் பேசுறா. இந்த மாட்டிலாம் பேசிட்டு இருக்க கூடாது என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கு. என்ன ஒரு ஆணவம் அவனுக்கு, உன்னை சும்மா விட மாட்டேன்டா. டேய் ஜூனியர், உனக்கு நான் பாடம் புகுத்துறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கையில வந்து பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, ஐஸால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது பிஸ்ட் மாட்டி உருவாக்குறோம். ஐஸ் பிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அத வச்சுட்டு வந்துட்டு ஐஸ் பஞ்ச் அப்படி சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோ வந்துட்டு, ஏய் பரவால்ல, உண்மையாவே நான் எதிர்பார்க்கல. 5th லெவல் அவைக்கின்னு அடைஞ்சவனோட பவர் இப்படிதான் இருக்கும் போல. இவனோட பஞ்ச்ல பவர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இது பண்ணிட்டு இருக்கான். அப்படி தடுத்துக்கிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டத்துல நோட்டிஃபிகேஷன் வருது. உங்களோட அஜிலிட்டி 300% குறைஞ்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வருது. இது இது ஒண்ணு என்னது 300% என்னோட அஜிலிட்டி குறைஞ்சிருச்சா? எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, என் கையில இந்த மாட்டி ஐஸ் மாட்டி ஃபார்ம் ஆகுதுல்ல, அதுதான் என்னோட மூவ்மெண்ட் ஸ்பீட குறைச்சிருக்கும் போல. இது ஒரு நல்ல விஷயம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, யூ டாம் இட், நீ கண்டுபிடிச்சிட்ட போல. பரவால்ல. ம். உனக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கில் இருக்கு போல. கரெக்ட்டா கண்டுபிடிச்சிட்ட. ஆமா. இது வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட ஸ்கில்ல ஒரு பார்ட் தான். நான் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்க, இது ஐஸ் கிரிஸ்டல் அப்படி சொல்லிட்டு சொல்லுவேன். இது உன் உடம்புல உறைய உன்னோட வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்க, நகர முடியாது. உன்னோட சோல என்கிட்ட குடுத்துடுறா. உன்னோட சோல வந்து இதெல்லாம் ஃப்ரீஸ் பண்ண முடியும். அத ஞாபகம் வச்சுக்க. இதுக்கு பேரு சோல் ஃப்ரீஸ் டெக்னிக் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். ம். கூடிய விரைவில் நீ அசையாம நிக்க போற. கூடவே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்க, உன்னோட பீஸ்ட்ட வெளியவே கொண்டு வர முடியாது. இது சோல் ஃப்ரீஸ் பண்ணிட்ட அப்படின்னு வச்சுக்க, நீ பீஸ்ட் டேமர் தான்டா. ஒரு பீஸ்ட் டேமரா இருக்கக்கூடிய உன்னோட பீஸ்ட்டயே வெளியில கொண்டு வர முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கா. அதாவது நம்ம ஹீரோவால வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்க, அவனோட பெட் பீஸ்ட்ட வெளில கொண்டு வர முடியாது. வெளிலயே கொண்டு வந்து அயா, தீயா, ஃபயர் படி யாராலுமே வெளில கொண்டு வந்து அவனோட சண்டை போட முடியாது. நம்ம ஹீரோ தான் சண்டை போட்டாகணும். அதுவும் இல்லாம இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணிட்டு இருக்கேன்னா கையில ஃப்ரீஸ் மாட்டிக்கு ஒரு இதுன்றாங்க பார்த்தீங்களா? அதனால வந்து பார்த்தா 300% அவனோட அஜிலிட்டி வேற குறைஞ்சிட்டு, மூவ்மெண்ட் ஸ்பீடும் குறைஞ்சிட்டு, அப்புறம் இப்படியே சண்டை போட்டுட்டு இருந்தா ஹீரோட சோல் ஃப்ரீஸ் ஆயி அப்படியே வந்து ஹீரோ வந்து ஸ்டாச்சு மாட்டி நிக்க வேண்டியதுதான். ஹீரோவால அசையவும் முடியாது. இத கேட்டோனே வாட்? இதுக்கு வாய்ப்பே இல்ல. எப்படி? ஹவ் இட் பாசிபிள்? அப்படி சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்கான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, டாம் இட்! என்னடா இது? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, என்னால நகர முடியல அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிச்சுட்டான். அவனோட சோல் வந்து ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிச்சுட்டு. வெளில இருந்து பார்க்கும்போது ஹீரோ தான் ஃப்ரீஸ் ஆகுற மாரி தெரியுது. ஆனா இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா, சோல் ஃப்ரீசிங் டெக்னிக் அப்படின்றா. ஹீரோவோட சோல ஃப்ரீஸ் பண்ணிட்டாலே உடம்பு ஃப்ரீஸ் ஆயிரும் அப்படின்ற மாரி சொல்றாய்ங்க. அப்ப இத பார்த்த உடனே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒயிட் கலர் டீ-ஷர்ட் லிட்டில் டிவிஷன் கேப்டன் தான் சொல்லிட்டு இருக்கான். கேப்டன் என்ன பண்றீங்க? நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, சோல் ஃப்ரீசிங் டெக்னிக் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு ஜூனியர்ட்ட இந்த மாரி ஒரு டெக்னிக் நீங்க யூஸ் பண்ணலாமா? இந்த மாரி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா, ஒரு 10 நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அகாடமியோட ஹாஸ்பிட்டல்ல தான் இருப்பான். புரிஞ்சுக்கங்க. இது வேணாம் அப்படி சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இவன் சொல்லிட்டு இருக்கான். நீ ரொம்ப பெருசா இது பண்ணாத. ஒரு என்ன தைரியம் இருந்தா சீனியர்ட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இருக்கக்கூடிய எல்லா சீனியர்ட்டயும் சண்டை செஞ்சு வம்பிழுத்து வச்சிருப்பான். இவன் 10 நாள் ஹாஸ்பிட்டல்ல கிடந்தா ஒண்ணும் தப்பு கிடையாது. ஹாஸ்பிட்டல்ல கிடக்கட்டும், அனுபவிக்கட்டும். இவனோட சோல நான் இந்த இடத்திலேயே ஃப்ரீஸ் பண்ண தான் போறேன். சும்மா இரு. நீ வந்து தடுக்கலாம் செய்யாத. இவன் பண்ணது உனக்கு தெரியாதா? அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அகைன்ஸ்டா பேசிட்டு இருக்கான். ஒயிட் கலர் டீ ஷர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பேட்டிலுக்காண்டி தான் இந்த மாரி இருப்பாய்ங்க போல. ஆக்சுவலி ஒயிட் கலர் டீ ஷர்ட் நல்லவனா தான் இருப்பான் போல. ஆனா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கேப்டனா இருக்கவன் வந்து பார்த்தீங்கன்னா, இவன சும்மா விடக்கூடாது. பழி வாங்கணும் அப்படின்றனால தான் நம்ம ஹீரோட்ட இவ்ளோ பயங்கரமான ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணியிருக்கான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பக்கத்துல வந்துட்டு சொல்றேன். "ஏய் ஜூனியர், ஒழுங்கு மரியாதையா வந்து பார்த்துட்டு வச்சுக்க. இருக்கக்கூடிய எல்லா ஐடியும் கார்ட குடுத்துட்டு பின்வாங்கிரு. கிவ் அப் பண்ணிரு. நீ வந்து இதுக்கு மேல போராடுனா உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. நீ அவ்வளதான் தோத்துட்ட. உன்னால இந்த இடத்துல இருந்து அசைய கூட முடியல. அதோட ஹைலைட் என்ன தெரியுமா? நீ ஒரு பீஸ்ட் டேமர். நீ ஒரு பீஸ்ட் டேமரா எடுத்துட்டு உன்னால ஒரு பீஸ்ட்ட கூட சமன் பண்ண முடியல பாத்தியா? உன் நிலைமைய நெனச்சா எனக்கு ரொம்ப பாவமா இருக்குடா தம்பி." அப்படின்னு சொல்லிட்டு தோள்ல தட்டி குடுத்து சொல்லிட்டு இருக்கான். அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல கட்ட போட்டு இங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்டர் ஆஃபீஸ் தான் காட்டுறாய்ங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, "அவ்வளோதான், இட்ஸ் ஓவர். இது முடிஞ்சிருச்சுன்னு நெனைக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு இங்க டீச்சர் வேற சொல்லிட்டு இருக்கா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆர்மி அகாடமியோட டைரக்டர் சொல்றாப்ல, நீ உண்மையாவே அப்படிதான் நினைக்கிறியா? ஆர் யூ ஷூர்? உண்மையாவே இது முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறியா?" அப்படின்னு சொல்லி கேட்டோனே, "ஆமா.
ஒரு லெவல் 3 அவேக்கன் அடைஞ்ச மாணவனால இதுக்கு மேல தாங்க முடியும்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்களா? இது சாதாரண டெக்னிக் இல்ல. சோல் ஃப்ரீசிங் டெக்னிக்கு. அதுவும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, யூஸ் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அகாடமியோட சிறந்த மாணவன். அவன் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ 5த் லெவல் அவேக்கன்ல இருக்கான். இவன் லெவல் 3ல தான் இருக்கான். இதுக்கு மேல இவனால தாங்க முடியுமா? அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி நான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப தான் அவனோட பேப்பர்ஸ்லாம் எடுத்து பார்த்தேன். அவன் அகாடமில ஜாயின்ட் ஆகுறதுக்கு ஒரு சில மணி நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவன் 4த் லெவல் அவேக்கன் அடைஞ்சிருக்கான். இப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2, 3 டேஸ்ல அடைஞ்சிருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்டோனே, என்னது 4த்ல வைக்கிறான். என்னங்க சொல்றீங்க? இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்ல செலக்ட் ஆனப்ப லெவல் 3ல தான இருந்தான். நான் செலக்ட் ஆகி கூட ரொம்ப நாள் கூட இல்லங்க. கொஞ்ச நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள எப்படி 4த் லெவல் அவைக்கு அடைஞ்சிருக்க முடியும்? பாரு, பாரு. இனிமே தான் ஆட்டமே இருக்கு. இவன் இன்னும் எவ்வளவோ நம்மள சர்ப்ரைஸ் பண்ண போறான் அப்படி சொல்லிட்டு தெரியல. அப்படி சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கான். அப்படி அவன் சொல்றதோட அந்த இடத்துல கட்டப்பட்டு இங்கிட்டு காமிச்சுட்டு, இங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வாட் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். என்னடா வாட்ன்னு சொல்லிட்டு கத்துறான்னு பார்த்தா, நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, கையில வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஃப்ளேமோட பவர யூஸ் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஐஸ் எல்லாம் ஃப்ரீஸ் ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ஐஸ் எல்லாத்தையும் உடைச்சுட்டான். ஏய்! உன்னால வந்து பார்த்தீங்கன்னா, என்ன நினைச்ச முடிஞ்சுச்சு? என்னால வந்து பார்த்தீங்கன்னா, பீஸ்ட்ட சமன் பண்ண முடியலன்னா, ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு நினைச்சிட்டியா? ஆக்சுவலி என்னோட பீஸ்ட்டோட பவர என்னால யூஸ் பண்ண முடியும்டா! அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கக்கூடிய ஃப்ரீஸ் ஃப்ரீசிங் ஆயிருக்கக்கூடிய ஐஸ் எல்லாத்தையும் மெல்ட் பண்ணிட்டு உடைச்சுட்டான். இதுக்கு இம்பாசிபிள். இதுக்கு வாய்ப்பே இல்ல. யாராலயும் சோல் ஃப்ரீசிங் டெக்னிக்ல இருந்து வெளில வரவே முடியாது. இதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு அவன் இது பண்ணிட்டு இருக்கான். அப்போ வந்து வெளில வந்து டப்புன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அடிக்கிறான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவன் தப்பிச்சுட்டான். தப்பிச்சுட்டு வந்துட்டு, "ஏய்! உன்னால எப்படி முடிஞ்சுச்சு? ஹவ் இட் பாசிபிள்? இதுக்கு பாசிபிளே கிடையாது. எப்புட்றா? எப்படி ஃப்ரீசிங் டெக்னிக்ல இருந்து வெளில வந்த சோல் ஃப்ரீசிங் டெக்னிக் ஒரு சாதாரண டெக்னிக் இல்லன்னு" சொல்லிட்டு போட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்கான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, "டேய்! என்னால முடியாதது எதுவுமே கிடையாது. அதோட முக்கியமா ஒரு ஜூனியர்ட்ட அடி வாங்கினேன்ற பேர் உனக்கு இன்னைக்கு கன்ஃபார்ம் இருக்குடா. சும்மா விடமாட்டேன்டா. ஏய் ஃப்ளேம் பேட் உன்னோட ஃப்ளேம என் உடம்பு பூரா குடு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். சொன்னதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இனிமே என்னோட ஆட்டத்த பார்ப்போம். ஏய் அடுத்த மூவ மேக் பண்ண வேண்டிய நேரம் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஸ்கில் காப்பி, ஃபீனிக்ஸ் ஃப்ளேம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபயர் பால கன்னா பின்னான்னு தூக்கி எறினான் நம்ம ஹீரோ. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, "ஏய் இதெல்லாம் என்ட்ட ஒண்ணும் ஆகாதுடா. இதெல்லாம் சப்ப பால்ஸ்" அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் வால் அப்படி சொல்லிட்டு ஐஸால ஒரு வால கிரியேட் பண்றான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஹீரோ போடக்கூடிய ஒவ்வொரு பாலும் நியூக்ளியர் மிசைல் அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கு. அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா, டப்பு டப்புன்னு எல்லா வாலும் நொறுங்கிட்டு ஆக்சுவலி நான் ஒரு எக்ஸைட்மென்ட்க்காண்டி நியூக்ளியர் இதுன்னு சொல்லி எக்ஸாம்பிள் சொன்னேன். ஓகேயா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, வாட்? இதுக்கு வாய்ப்பே இல்ல. எப்படி? எப்புட்றா? என்னோட ஐஸ் வால வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எவனாலயும் பிரேக் பண்ண முடியாது. இது இது வாய்ப்பே கிடையாது. இது நல்லதுக்கே கிடையாது. எப்படி? அப்படி சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, மொத்த வாலும் உடைஞ்சுட்டு, அது உடைஞ்சத பார்த்தோனே தக்காளி இதுக்கு மேல இந்த இடத்துல இருந்தோம்னு வச்சுக்க, நம்ம கதை மொத்தமா முடிஞ்சிரும். குதிச்சிடுறா கைப்புள்ள அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு தப்பிச்சு குதிச்சுக்கிட்டு ஓடிட்டு இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஓடிட்டு டேம் இட் உன்ன சும்மா விட மாட்டேனே. என்ன தைரியம் இருந்தா இது பண்ணுவேன்னு சொல்லிட்டு, அப்படியே பின்னாடி வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருவான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, சோல் ஃப்ரீசிங் டெக்னிக் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பான். ஐஸ் பஞ்ச் அப்படி சொல்லிட்டு சோலோ ஃப்ரீசிங் டெக்னிக் தான் யூஸ் பண்ணுவான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அசால்ட்டா டார்ச் பண்ணிட்டு இருப்பான். டாம் இட் இதுக்கு வாய்ப்பே இல்ல. எப்படி என்னோட மூவ்மெண்ட் இவ்வளோ ஃபாஸ்ட்டா இருந்தவன் வந்துட்டு இவ்வளோ அசால்ட்டா டார்ச் பண்ணிட்டு இருக்கான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா, வரிசையா வந்து டார்ச் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கான். பஞ்ச் குடுத்துட்டே தான் இருக்கான். நம்ம ஹீரோ அசால்ட்டா இப்படி போப்பா, அப்படி போப்பா, அப்படி அசால்ட்டா மூவ் பண்ணிட்டு இருக்கான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேல நான் சும்மா இருந்தேன்னா வேலைக்கு ஆகும்னு நெனைக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு கையில நெருப்ப வர வச்சுக்கிட்டு, "ஃபீனிக்ஸ் ஃப்ளேம் பஞ்ச் இந்தா வச்சுக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு குத்து தான் குத்துறான். குத்துன குத்துல பொளாக் அப்படின்னு சொல்லிட்டு வாயில ரத்தமே வந்துட்டு, வந்ததுக்கப்புறம் அவன் பறந்து போய் விழுகுறான். பறந்து போயிட்டு இது கொண்டு முடியல அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு நம்ம ஹீரோ நெஞ்சு மேல ஏறி மிதிச்சுக்கிட்டு, "இட்ஸ் கேம் ஓவர். அவ்வளோதான். இப்போ ஒத்துக்கிட்டியா? நீ தோத்துட்ட" அப்படின்னு சொல்லிட்டு, "உன் கதை முடிஞ்சுட்டு, இந்த கேம் இதோட முடிஞ்சுட்டு" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கெத்தா டயலாக் சொல்றதோட இந்த ஒரு சாப்டருக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாய்ங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நண்பா நாளைக்கு வீடியோஸ் லேட்டா தான் வரும். ரொம்பவே லேட்டா தான் வரும். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என் காலேஜ்ல டிசி வாங்குறதுக்கு போறேன். காலேஜ் முடிஞ்சுட்டு நாளைக்கு வர சொல்லியிருக்காங்க டிசி வாங்குறதுக்கு. அதனால போயிட்டு வர ரொம்பவே லேட் ஆகும் நண்பா. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, புரிஞ்சுக்கங்க. ஓகே கைஸ் அவ்வளோதான் இந்த ஒரு சாப்டர் முடிஞ்சிருச்சு. இந்த ஒரு சாப்டர் புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இந்த பெல் ஐகான ஆல்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஓகே பாய். சீ யூ லேட்டர். குட் நைட். ஸ்வீட் ட்ரீம்ஸ்.